புதுமை பித்தனோட பிரபலமான சிறுகதை சாப விமோச்சனம். அகலிகை கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அகலிகை பத்தின புராண கதைய மறு உருவாக்கம் செஞ்சு எழுதப்பட்ட கதை தான் சாப விமோச்சனம். இந்திரன் கோதம முனிவரை போல உருவெடுத்து வந்து அகலிகைய ஏமாத்தி உறவு கொள்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கோதம முனிவர் கல்லாகி போ அப்படின்னு அகலிகைக்கு சாபமிடுறார். பல ஆண்டுகளா கல்லாக கிடந்த அகலிகை ராமனுடைய கால் பட்டு சாப விமோசனம் அடைகிறா அப்படிங்கிறது தான் புராண கதை. அப்படி மீண்டும் உயிர் பெற்று வந்த அகலிகை பெண்ணுக்கு ஒரு நீதி ஆணுக்கு ஒரு நீதியான்னு பாரபட்சமான இந்த உலகத்துல வாழ விரும்பாம மீண்டும் கல்லாகி போகிறா அப்படிங்கிறது தான் புதுமை பித்தனுடைய கதை முடிவு. இந்த கதையில இந்த கல்யாணமே கூட பசுவை சுத்தி வந்து ஏமாத்தி செஞ்சது தானே அப்படின்னு கோதமர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிற மாதிரி ஒரு காட்சி விடும். இது என்ன பசுவை சுத்தி வந்த சம்பவம்னு சந்தேகம் எழுத்தாளர் சுந்தர ராமசாமிக்கும் வந்துச்சு. அவரு நாட்டாரியல் ஆய்வாளரான ஆ.கா. பெருமாள் கிட்ட போய் அதை பத்தி கேட்கிறாரு. அவருக்கும் அதை பத்தி தெரியல. கேரள பல்கலைக்கழக பேராசிரியர் வீரபத்ர செட்டியார் தான் அவருக்கு விளக்கம் கொடுத்தாரு. அகலிகைய யார் திருமணம் செஞ்சுக்கிறதுன்ற போட்டி இந்திரனுக்கும் கோதமனுக்கும் வந்துதான். ரெண்டு பேருக்குமே கடுமையான போட்டி. போட்டியோட கடைசி சுற்றுல ரெண்டு தலையுள்ள பசுவை யாரு முதல்ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு அகலிகைன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்திரன் உடனே தனது ஐராவதம் யானை மீற ஏறி 2 தலை பசுவை தேடி உலகத்தை சுத்தி வராரு. ஆனா கோதமர் ஒரு மாட்டு பண்ணைக்கு போறாரு. அங்க கன்று ஈன்னும் தருணத்துல உள்ள பசுவை பாக்குறாரு. பசுவின் ஜனன உறுப்பு வெளியா கன்று தலையை நீட்டி வெளியே வந்தது. 2 தலை பசுவை பார்த்துட்டதா சொல்லி கோதமர் அகலிகைய திருமணம் செஞ்சுக்கிறார். இந்த கதையை கேட்கும் போது நமக்கு இன்னொரு கதை ஞாபகத்துக்கு வரும். முருகன் மயிலேறி உலகத்தை சுத்தி வர்றதும், பிள்ளையார் சிவனையும் பார்வதியையும் சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிக்கிட்டதையும் நினைவுக்கு வருது இல்லைங்களா? ஆனா இந்த கதை நம்ம தென்னிந்திய ராமாயணங்கள்ல இல்லாதது. வடக்குதான் இந்த கதை உண்டுன்னு இந்த கதையை புதுமை பித்தன் எப்படி தெரிந்து வச்சிருந்தார் தெரியுமா? அதற்கு வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் தான் காரணம். மாபெரும் தமிழறிஞரான வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார் அகலிகை வெண்பா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுலதான் இந்த கதை வருது. சரி, அவருக்கு இந்த கதை எப்படி தெரியும்? ஒரு கதா காலட்சேபம், அதாவது உபன்யாசம், ஆன்மீக சொற்பொழிவு செய்யற ஒரு அறிஞர் மூலமா இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டார். பாருங்களேன், இந்த வீடியோல எத்தனை பேர் வருது. புதுமை பித்தன், சுந்தர ராமசாமி, ஆ.கா. பெருமாள், பேராசிரியர் வீரபத்ர செட்டியார், வெள்ளக்கால் சுப்பிரமணிய முதலியார், சொற்பொழிவாளர். இதுதான் அறிவு செயல்பாடு அப்படிங்கிறது. ஞானம் இப்படித்தான் பரவும். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு அப்படின்னு வள்ளலார் சொல்றதும் இதத்தானே. தமிழ் இலக்கியத்தையும் அறிஞர் பெருமக்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால நாமளும் இந்த திருக்கூட்ட மரபுல ஒருவரா இணைஞ்சிட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். ஒருவனுக்கு கிடைக்கிற அரியவற்றுள் எல்லாம் மிக அரிதானது எது தெரியுமா? பெரியோர்களை, சான்றோர்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தேடி போய் மரியாதை செஞ்சு அன்பு செலுத்தி பேணி பாதுகாத்து அவங்கள நம்மோட உறவா ஆக்கி கொள்றதுதான் அப்படிங்கிறாரு. தமிழ் சான்றோர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க அளவுல மாபெரும் ஆலமரங்கள் தான். நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது அவங்க கொடுத்திருக்கிற நிழல்ல தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் தீபா பிரதீப். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.